இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புனிதமான பயணத்தில் 31ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மனமாற்ற பயணத்தில் இன்று அடக்கமான ஜெபத்தின் ஆழத்தையும் கடவுளின் சரியான நேரத்தையும் குறித்து நாம் தியானிப்போம். இன்றைய இறைவார்த்தைகள் சாலமோன் ஞானம், யோவான் நற்செய்தி. இந்த தவக்காலத்தின் நோக்கமான உணர்வின் ஜெபம் மற்றும் அதன் தன்மையான இறைவனின் கால அட்டவணையினுடைய நம்பிக்கை ஆகியவற்றை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. உண்மையான மனமாற்றம் என்பது வெளிப்புறச் சடங்குகளா அல்லது உள்ளத்தின் ஆழமான அழுகுரலா? கடவுள் தம் மகனை அனுப்பிய சரியான நேரம் எது என்ற கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பி நாம் தியானிப்போம். இந்த நாளின் தவக்காலத்துடைய நோக்கம் உள்ளத்தின் அழுகுரலும் உண்மையான மனமாற்றமும். வெளிப்புற சடங்குகளை விட்டு உள்ளத்தை கிழித்தெறிதல். இறைவாக்கினர் யோவேல் மூலமாக ஆண்டவர் தரும் செய்தி தவக்காலத்தின் நோக்கமான உண்மையான மனமாற்றத்தின் ஆழத்தை வலியுறுத்துகிறது. உபவாசம், அழுதல், புலம்புதல் ஆகியவற்றால் முழு இதயத்தோடு இடம் திரும்பி வாருங்கள். உங்கள் ஆடைகளை அல்ல, உங்கள் உள்ளங்களை கிழித்தெறிந்து உங்கள் கடவுளாய் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இப்பொழுதாவது முன்பிருந்திடம் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கிறார். யூதர்களின் வழக்கத்தில் துயரத்தை குறிக்க ஆடைகளை கிழிப்பது வழக்கமா? ஆனால் ஆண்டவர் வெளிப்புறமான சடங்குகளை விட்டுவிட்டு உள்ளத்தை கிழித்தெறியுமாறு அவர் கட்டளையிடுகிறார். உள்ளத்தை கிழித்தல் என்பது என்ன? சுயநலம், பெருமை, ஆணவம், பிடிவாதம் ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட இதயத்தின் கடின தன்மையை நீக்குவதாகும். ஆண்டவர் இரக்கமும் கருணையும் மிகுந்தவர், பொறுமை கொண்டவர். அவர் தண்டிக்க விரைவதில்லை. ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர் என்று நாம் திருப்பாடலை பாடுகிறோம். அவர் என்றும் இரக்கம் காட்டுபவர். இந்த ஆண்டவரின் குணம் நம் பயத்தில் இல்லாமல் அன்பில் மனமாற்றம் செய்ய நமக்கு தூண்டுதலாக இருக்கிறது. நம்முடைய தவக்கால நோக்கம் என்ன? வெறும் வெளிப்புற உபவாசங்கள் அல்ல, சடங்குகள் அல்லது காணிக்கைகள் ஆகியவற்றை செய்வது அல்ல. நாம் நமது உள்ளத்தில் இருக்கும் பிடிவாதத்தை களைந்து கடவுள் இரக்கத்தை நாடி செல்வதே ஆகும். இன்று பலர் வெளிப்புற உபவாசம் இருக்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கிறேன் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். சமுதாயம் நம் ஜெபிக்கவும் அழுவோருக்கும் ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டவும் நாம் சமுதாயத்திலே அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் சரியான நேரம் என்ன? மனித கால அட்டவணையை மறுத்து இறைவனின் சித்தத்தை அறிதல், மனிதனுடைய திட்டங்களை நாம் மறுத்து இறைவனுடைய திட்டத்தை அறிதல். இயேசு கிறிஸ்து யூதர்களின் கூடார விழாவில் பங்கேற்க நிகழ்வு தவக்காலத்தின் சரியான தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. யோசேப்பின் புதல்வர்களே, நீங்களே விழாவுக்கு போங்கள், நான் இப்போது இந்த விழாவுக்கு வரவில்லை, ஏனெனில் எனக்குரிய நேரம் இன்னும் வரவில்லை. அவர் வெளிப்படையாய் வராமல் மறைவாக சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சகோதரர்கள் அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள விழாவுக்கு வெளிப்படையாக செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். ஆனால் இயேசு எனக்குரிய நேரம், மை டைம், இன்னும் வரவில்லை என்று மறுக்கிறார். இயேசுவின் வாழ்வு முழுவதும், அவருடைய மரணம் கூட கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட சரியான நேரத்தில், த கைரோஸ் என்று இறையிலார் கூறுகிறார்கள், அது நிகழ்கிறது. சில மக்கள் இவரை கொல்ல தேடுகிறார்களே, இவர் இப்படி வெளிப்படையாக பேசுகிறார் என்றும் இவர் கிறிஸ்துவோ என்றும் குழப்பமடைந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பிடத்தை அறிந்திருந்ததால் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்க மறுத்தனர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தவக்காலம் என்பது
நமது சுய விருப்பங்களையும் அவசரங்களையும் விட்டுவிட்டு கடவுளின் நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். என் நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் உச்சரித்த வார்த்தைகளை கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அவசரப்பட்டு நீதியை நிலைநாட்ட உட்படாமல் அவருடைய விருப்பத்தின்படி அமைதியோடும் ஞானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட அழைக்கப்படுகிறோம். என்று ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் எல்லாம் அவசரமா நடக்கணும்னு ஆசைப்படுகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், செயல்பாடுகள் அனைத்தும் ஜெபம், அவசரம் மற்றும் தலைமைத்துவத்தின் காலம், தற்காலிகமான தீர்வுகளை நிராகரித்தல், இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும். யோவேல் இறைவாக்கினர் உண்மையான மனமாற்றத்திற்கான அழைப்பும் இயேசுவின் காலத்தின் முக்கியத்துவம் நமது பொது வாழ்வில் நேரடியாக பொருந்துகின்றன. பொது வாழ்வில் அவசரம். இயேசுவின் சகோதரர்கள் விரும்புவது போல இன்றைய பொது வாழ்வில் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களில் உடனடியாக, வெளிப்படையாக மற்றும் ஆரவாரத்துடன் தீர்வுகளை காண விரும்புகிறார்கள். ஆடம்பரத்துடன் தீர்வுகளை காண விரும்புகின்றார்கள். ஆனால் உண்மையான மனமாற்றமும் நீதியும் வளர்ச்சியும் கடவுளின் சரியான நேரத்தில் மட்டுமே, கடவுளின் நேரத்தில் மட்டுமே முழுமையாக வளரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவேல் சுட்டிக்காட்டியது போல நமது பொது வாழ்வில் நாம் வெளிப்புற ஆரவாரங்கள், ஆடம்பரங்கள், சடங்குகள் மற்றும் தற்காலிக தீர்வுகளை, வெற்று வாக்குறுதிகளை நம்பி நாம் ஏமாறுகிறோம். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன் என்றெல்லாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையான மனமாற்றம் அரசியல் அமைப்புகளில் உள்ளத்தை, அதாவது தலைவர்களின் மனச்சாட்சியை மாற்றும் போது மட்டுமே அது நிகழும். தவக்காலம் நம்முடைய பொது வாழ்வில் உண்மையான மனமாற்றத்திற்கான ஜெபத்தை வழிகொடுத்துகிறது. நாம் உள்ளத்தை கிழித்தெறியும் மனமாற்றத்திற்கு ஜெபிக்கும் போது நமது அவசரங்களையும் சுயநலத்தையும் விட்டுவிட்டு இறைவனின் சரியான நேரத்திற்காக காத்திருக்கவும், அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் ஞானம் பெறுகிறோம். இன்று சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு தெரியவில்லை. அரசியல் தேர்விலும் சரி, அது ஆன்மீக தேர்விலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தின் 31ஆம் நாளில் நாம் கடவுளின் அழைப்பை தாழ்மையோடு ஏற்போம். உள்ளத்தின் அழுகுரலும் இறைவனின் காலமும் நாம் அறிந்தவர்களாய் நாம் செயல்படுவோம். யோவேல் கூறியது போல நம்முடைய ஆடைகளை அல்ல, உள்ளத்தை கிழித்திருந்து உண்மையான மனமாற்றத்தோடு ஆண்டவரிடம் திரும்புவோம். இயேசுவை போல நம்முடைய சுயநல அட்டவணைக்கு அழுத்தம் கொடுக்காமல் கடவுளின் சரியான நேரத்திற்காக அமைதியோடும் விசுவாசத்தோடும் நாம் காத்திருப்போம். நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற்றம் அடையும் போது ஆண்டவர் நம்முடைய பின்னைய காலத்தை முந்தின காலத்தை விட செழிப்பாக்குவார். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை நோக்கி ஆண்டவரோடு நாம் பயணிப்போமா?